கார்த்திகை என்றால் முருகனும் ஐயப்பனும் நினைவுக்கு வருவார். சிவபெருமானுக்கான சோமவாரம் வருவதும் கார்த்திகையில்தான். ஆனால் கார்த்திகை திருநாள் கொண்டாட காரணமானவரை சிவன் கோவிலுக்கு சென்றால் பின்னால் இருப்பதால் கண்டுகொள்வதே கிடையாது. விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும்போது சிவபெருமான் தன் அடியையும் முடியையும் காண்பவரே பெரியவர் என்று கூறி ஜோதி சொரூபமாய் நீண்டு வளர்ந்து கொண்டே போனார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் சென்று தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். பிரம்மதேவரோ சிவனின் தலையிலிருந்து கீழிறங்கிய தாழம்பூவை பொய் சாட்சிக்கு கூற செய்கிறார். இதனை அறிந்த சிவபெருமான் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் கோவில் இல்லாது போக என்று சாபமிடுகிறார். இது நடந்த இடம் திருவண்ணாமலை. அங்கே ஜோதி சொரூபமாக சிவபெருமான் எடுத்த அவதாரமே லிங்கோத்பவர். லிங்கோத்பவராக ஜோதி சுரூபமான நாள் கார்த்திகை திருநாள். பெரும்பாலும் மன்னர்கள் கட்டிய மிக பழமையான ஆலயங்களில் மட்டுமே கருவறைக்கு பின்னால் லிங்கோத்பவர் இருப்பார்.